ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா ரெசிபி சேனல். இப்போ நம்ம பீஃப் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி எலும்பை குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் வரைக்கும் எடுத்து வேக வச்சுக்க போகிறேன். ஏன்னா பிரியாணி எலும்போடு சேர்த்து செய்கிறப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு இதில் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 5-6 விசில் வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். 4-5 பட்டை, 5-6 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 3 பச்சை மிளகாய் இதில் சேர்த்திக்கலாம். இது நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கூட 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினாவை இதில் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதில் சேர்த்திக்கலாம். இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறியை இதில் சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம எலும்பு வேக வச்சிருந்த தண்ணியும் இதில் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த எலும்பையும் இதில் சேர்த்திக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம். கூடவே எலும்பு வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வைங்க. இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 2 டம்ளர் இந்த எலும்பு வேக வச்ச தண்ணியவே இதில் சேர்த்துக்கோ. 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி இதில் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டதும் அரை எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா கிளறி விட்டுட்டு விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இது 2 விசில் வரைக்கும் வரட்டும்.
அவ்வளோதாங்க, டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.